விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களினுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் திரு விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி ஆகியோருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். ராஜா, விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் யார் யாருடைய அந்த கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பட்டியல் சொல்வது என்ன, விவரிங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜயனுடைய ஆட்சிக்கு ஆதரவாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அதிமுகவினுடைய 25 எம்எல்ஏக்கள் இன்று ஆதரவு தெரிவித்து வாக்களித்தனர். விஜய்க்கு எதிராக 22 அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். மீதமுள்ள அந்த சி.வி. சண்முகம் மற்றும் திரு எஸ்.பி. வேலுமணி ஆகியோருடன் ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களை கட்சி பொறுப்பில் இருந்து தற்பொழுது நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அவர் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் தற்போது அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கியுள்ளார். அதே போல அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் மற்றும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு எஸ்.பி. வேலுமணி, அதே போல கழக அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு சி.வி. சண்முகம், அமைப்பு செயலாளர் மற்றும் திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர். காமராஜ், அதே போல புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு டாக்டர் சி.ஆர். விஜயபாஸ்கர், அதே போல் நாமக்கல் மாவட்ட செயலாளர் திரு தங்கமணி, தருமபுரி மாவட்ட செயலாளர் திரு கே.பி. அன்பழகன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு பெஞ்சமின், அதாவது எம்எல்ஏக்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த வகையில போய் சந்திச்சாங்க. அவங்களையும் நீக்கியுள்ளாரு. அதுல உடுமலை திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன், தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ்.டி.கே. ஜக்கையன் மற்றும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் இசை சுப்பையா, இவர் எம்எல்ஏ, மற்றும் வடக்கு மாவட்ட, அதாவது உடுமலை மட்டுமில்லாமல் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம்.சி. சம்பத், அவரையும் நீக்கி இருக்கிறாரு. திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பில் இருக்கும் கே.சி. வீரமணி, இவரும் எம்எல்ஏ, அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீக்கப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து முன்னாள் எம்பி கே.வி. ராமலிங்கம், கிருஷ்ணகிரி மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து பாலகிருஷ்ண ரெட்டி எம்எல்ஏ, அவரும் நீக்கப்பட்டுள்ளார். அதே போல் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அருள்மொழி தேவன் எம்எல்ஏ, இவரும் இன்று விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர், அவரையும் தற்போது நீக்கியுள்ளார். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கும் சு. ரவி, எக்ஸ் எம்எல்ஏ, அவரும் தற்போது நீக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எஸ்.எம். சுகுமார், இவர் எம்எல்ஏ, இவரும் நீக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் மகேந்திரன், எக்ஸ் எம்எல்ஏ, அவரும், அதே போல் பல்வேறு முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர், அவர்களை நீக்கியுள்ளார். இன்று திரு விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்களோ அவர்களுடைய பதவி என்பது தற்போது பறிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு திரு சி.வி. சண்முகம் இந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு தற்பொழுது ஆர். பசுபதி நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளராக சேமா வேலுச்சாமி, திரு எஸ்.பி. வேலுமணிக்கு பதிலாக திரு சேமா வேலுச்சாமி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் செயலாளராக திரு பழனிவேல், அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அவருக்கு பதிலாக பழனிவேல் நியமிக்கப்பட்டனர். திரு தங்கமணிக்கு பதிலாக நாமக்கல் மாவட்டத்திற்கு கே.பி.பி. பாஸ்கர் என்ற முன்னாள் எம்எல்ஏ, அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்ட கழக செயலாளராக காமராஜுக்கு பதிலாக ஆர்.டி. மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக கே.எஸ். ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டைக்கு லோகநாதன், அதே போல ராணிப்பேட்டை மேற்கு சுமை தாங்கி ஏழுமலை உள்ளிட்ட பல்வேறு திரு எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டு வேறொரு அதிமுக நிர்வாகிக்கு மாவட்ட செயலாளர் பதவியை தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளார். இந்த எம்எல்ஏக்கள் இன்று மாற்றி வாக்களித்தன் விளைவாக அவருடைய கட்சி பதவியை உடனடியாக பறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது உத்தரவிட்டுள்ளது. மிகப்பெரிய புயலை மீண்டும் அதிமுகவில் கிளப்பும் என எதிர்பார்க்கலாம்.
ரைட், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.